ஆந்திராவில் மது குடித்த வாலிபர் செய்த தவறால் பைக் மீது ஆம்னி பஸ் மோதி தீப்பிடித்து எரிந்து பெண்கள், குழந்தைகள் உட்பட 20 பேர் பலியான சம்பவம் நாட்டையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த சம்பவம் நடந்த 10வது நாளில் தெலுங்கானாவில் மிகப்பெரிய கோர விபத்து நடந்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் செவெல்லா பகுதியில் அரசு பஸ்ஸும் ஜல்லிக்கல் ஏற்றி சென்ற டிப்பர் லாரியும் இன்று காலை நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. மோதிய வேகத்தில் பஸ் மீது டிப்பர் லாரி கவிழ்ந்தது. இதில் பஸ்ஸின் ஒருபுறம் அமர்ந்திருந்த பயணிகள் மீது ஜல்லிக்கற்கள் சரிந்தன. குழந்தைகள், பெண்கள் உட்பட 24 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். 20 பேர் காயமடைந்தனர். விபத்து எப்படி நடந்தது? தண்டூரில் இருந்து செவெல்லாவுக்கு பஸ் இன்று அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்டது. 7:30 மணியளவில் செவெல்லாவை பஸ் நெருங்கியது. இன்னும் சற்று நேரத்தில் இறங்க அனைவரும் தயாரானார்கள். ஆனால் அதற்குள் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த விபரீதம் நடந்தது. அப்போது எதிர் திசையில் வந்த ஜல்லி லாரி ராங் சைடில் அதிவேகத்தில் வந்து பஸ் மீது பயங்கரமாக மோதியது. பயணிகள் மீது ஜல்லி கற்கள் கொட்டி அமுக்கியதால் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்க முடியாத நிலை. போராடித்தான் பயணிகளை வெளியே எடுத்து அவசரமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தால் பலர் வழியிலும் சிலர் மருத்துவமனையிலும் இறந்தனர். இதனால் பலி எண்ணிக்கை 24ஆக உயர்ந்தது. 20 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். விபத்து நடந்த இடத்தில் சென்டர் மீடியன் அமைக்கப்படாததுதான் விபத்துக்கு முக்கிய காரணம். இரண்டாவது, லாரியை டிரைவர் அதிவேகத்தில் ஓட்டியதும் மிக முக்கிய காரணம். வேகமாக வந்து சாலை வளைவில் திரும்பியுள்ளார். ஜல்லிக்கற்கள் பாரம் அதிகம் என்பதால் லாரி வலதுபுறமாக இழுத்து கொண்டு சென்றுள்ளது. அதனால்தான் எதிரே வந்த பஸ் மீது மோதியிருக்கிறது என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதிய வேகத்தில் ஜல்லிக்கற்கள் பயணிகள் மீது கொட்டியதில் கல் குத்தி கிழித்தும் பலர் இறந்ததாக போலீசார் கூறினர். விபத்தை கேள்விப்பட்டு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கடும் அதிர்ச்சியடைந்தார். சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கும் அமைச்சர்களை உடனடியாக செவெல்லாவுக்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உத்தரவிட்டார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்கவும் ஏற்பாடு செய்யும்படி கூறினார். விபத்து காரணமாக ஹைதராபாத் பிஜ்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசையாக நின்றன. தீயணைப்புத் துறையினரும் மீட்புப் படையினரும் JCB மூலம் மீட்புப் பணிகளை செய்து வருகின்றனர்.